இங்கே இந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அதை பார்த்த மீனா இங்கே ஊர் மக்கள் கிட்டலாம் யாருன்னா வந்து காப்பாத்துக்குன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. ஆனால் யாருமே ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்காம நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு தாலி கட்டினவன வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான். தென் ஹீரோ வரான், அவனை ஹெல்ப் பண்ண சொன்னா அவனுமே சும்மா தான் நிற்கிறான். அப்படியே அந்த பொண்ணு இறந்தும் போறான். இப்போ இந்த பொண்ணு ஊர் மக்களை பார்த்து ஒரு உயிர் போராடிட்டு இருக்கு, அதை கூட காப்பாற்றாம உங்களுக்கு மூட நம்பிக்கை தான் முக்கியம்னு சொல்லி நின்றுட்டு இருக்கேன். உங்க ஊரில் ஒன்றும் சாபம் இல்லை, நீங்களாம் இருக்கிறதுனால தான் இந்த ஊருக்கே சாபம்னு சொல்லிட்டு திட்டி வர்றான். ஆனால் இவன் இந்த ஊருக்கு நீ புதுசு, பல வருஷமா இப்படி தான் நடந்துட்டு இருக்கு, இது உனக்கு தெரியாது, தெரிஞ்சுட்டு வந்து பேசுன்னு சொல்றாங்க. தென் இந்த பொண்ணை கூட இந்த ஊருக்குள்ள புதைக்க கூடாது, வெளியே கொண்டு போய் புதைக்க சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த ஐயர் இந்த பிரசிடென்ட் கிட்ட வந்து இந்த ஊருக்கு புதுசா ஆள் வந்திருக்காங்க, அதனால தான் இது திரும்பவும் நடந்துட்டு இருக்கா, நீங்க தான் எப்படியாச்சும் சரி பண்ணணும்னு சொல்றாங்க. அதை கேட்ட பிரசிடென்ட் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. தென் மீனாவும் எஸ்ஐயை பார்த்து இந்த இறந்து போன பொண்ணோட சாவல எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு, நம்ம விசாரிக்கலாம்னு கேட்கறா. ஆனா இந்த பொண்ணோட ஹஸ்பண்டை இந்த ஊர் மக்கள் கூட ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கவே இல்லை, நம்ம எப்படி விசாரிக்க முடியும், இது கூட உனக்கு தெரியாத, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், இதெல்லாம் பண்ணாதான் சொல்லிட்டு திட்டி விட்டு அங்கிருந்து அனுப்பி விட்டுறாரு. தென் ஹீரோவை பார்த்து உன்னோட கண்ணே தெரியல ஒரு உயிர் போராடிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு நீ அப்படியே நீ உனக்கு மனசாட்சியா இல்லையான்னு கேட்கறாங்க. அதை கேட்டதுமே அவன் அங்க வந்து கிளம்பிடுறான். அப்ப அங்க வந்த போலீஸ் இந்த பொண்ணு கிட்ட அவன் மேல எந்த தப்புமே கிடையாது, அவன் ஏன் பயப்படுறானா, இந்த ஊர்ல முதல்ல செத்ததே அவனோட அக்கா தான் சொல்றாரு. அண்ட் இந்த பிரசிடென்ட் இந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து என்னோட பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு கேட்கறாங்க. ஆனா இவங்க அம்மா இந்த ஊர்ல என்னோட பொண்ணை கட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. பட் இந்த பொண்ணு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஓகே தான், ஆனா என்னோட கல்யாணம் இந்த ஊர்ல தான் நடக்கணும்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே பிரசிடென்ட் ஷாக் ஆகி வீட்டுக்கு போறாரு. இது தெரிஞ்ச ஊர் மக்களுமே இந்த பொண்ணுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட இது வரைக்கும் நடந்த கொலையை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஹெல்ப் கேட்கறா.